என்ன அருமையா இருக்கியா? வாயா. ஒண்ணு இல்ல. கிராமத்து திருவிழா பார்க்கறதுக்காக நம்ம இப்போ YMCA கிரவுண்டுக்கு வந்திருக்கோம். ஸோ பார்க்கிங் செம்ம பெருசா இருக்கு. சூப்பராக பார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம போகலாம். செம்மொழில் வழங்கும் சென்னையில் ஒரு கிராமத்து திருவிழா. நம்ம இந்தியாவோட லார்ஜஸ்ட் வில்லேஜ் ஃபெஸ்டிவலுக்காக தான் உங்களை இன்னைக்கு நான் டிஜிட்டலா டிராவல் பண்ண கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். இந்த மாதிரி மாட்டு வண்டியிலும் குதிரை வண்டியிலும் தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு சாயந்தரம் நாங்க களை கட்ட போது எங்க ஈவென்ட் ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கறது சொல்ல போலாம். இங்க நம்ம தமிழகத்தை சார்ந்த மாட்டு வகைகள், குதிரை வகைகள், ஏகப்பட்ட அனிமல்ஸை நம்ம பக்கத்துல இருந்து பார்க்க முடியும். குதிரை வண்டி, மாட்டு வண்டின்னு எல்லா வண்டியிலயும் நீங்களும் ஓட முடியும். வாடி வாசல்ல பார்க்கக்கூடிய அரிய வகை மாடு வகைகள் எல்லாம் நம்ம இங்க பார்க்க முடிஞ்சது. பிரிஞ்சு வந்துட்டு இருக்க இந்த வகைகளை இங்க பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. பண்ணிக்கிட்டு இருக்க ஆர்கனைசர்ஸ் ஏன்னா என்ன அப்படின்னா இந்த செம்மொழியில் வந்து சாதாரணமா கமர்ஷியல்ஸ்க்காக நடக்கிறது கிடையாது. உண்மையிலேயே நம்ம தமிழ் பாரம்பரியத்தை காப்பாத்துற இலக்கோட பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தெளிவா சொல்றேன், என்னோட லெஃப்ட் சைட்ல இருந்து வரேன், அவங்களோட பேர்லாம் சொல்லணும்னு உங்ககிட்ட ஆசைப்படுறேன். முதல்ல பாத்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிறது கருப்பு சிங்கம். கை தூக்கு, நீ மாடு பிடிச்சிருக்க கை தூக்கு. அவன் தான் கருப்பு சிங்கம். இவன் வந்து டோனி, இவனை ஜாலியா சொல்லுவான். உண்மையான பேர் வந்து ரங்கராஜன். இது வந்து கருப்பு தங்கம். நான் பிடிச்சிருக்கிறது வந்து கருப்பு தங்கம். காரி மாடு, அதெல்லாம் வந்து காங்கேயம் காலை. இது காரி மாடு. அடுத்த பக்கம் இருக்கிறது வந்து யாரு? கும்மனா வீரா. அந்த பக்கம் கை தூக்கு. இந்த பக்கம் இருக்கிறது வீரா. அதுக்கு அடுத்து கொம்பை. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவன் தான் கொம்பை, அவனும் காலை. அதுக்கப்புறம் செவலை பேரு ரங்க. அந்த செவலை மாடு பேர் வந்து ரங்க மாடு. கை தூக்குனாதான் அடுத்தவங்களுக்கு தெரியும். அடுத்தது மருது. அதெல்லாம் மலை மாடியா? அதெல்லாம் வந்து அழிஞ்சுக்கிட்டு வர மாடல நமக்காக எடுத்து காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க மலை மாடல. இதுக்காகவே எல்லாம் தள்ளின்னு ஒரு கைத்தறல் கொடுத்தீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். இதெல்லாம் காலையில மலையில இந்த தர்மபுரி பக்கத்துல இருக்க மாடு. இதெல்லாம் காலையில கழட்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மலையில போய் புல்லா பெயிண்ட் அதுக்கப்புறம் வந்துடும், கொட்டாய்க்கு வந்துடும். அதோட ட்ரைனிங்கே அதுதான். நம்ம வீட்டுக்கு மாதிரி தண்ணி வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அது நுனி புல்லா மேற மாதிரி இதெல்லாம் பருவம் இருக்கால. உண்மையிலே சொல்ல போனா அந்த பக்கம் 2 பேர் யார் வந்துட்டாங்களா? வெள்ளையனுக்கு அந்த பக்கம் புதுசா யாரும் வர மாதிரி இருக்கு. யாரு இது? என்ன என் பேக்ரவுண்ட்ல குதிரை, மாடு, நாயின்னு ஏகப்பட்ட அனிமல்ஸ் பார்த்துட்டு நான் எங்க இருக்கேன்னு டவுட்டா இருக்கா? கண்டிப்பா தமிழ்ல பார்த்திருப்பீங்க. நம்ம சென்னையில வேற லெவல்ல வில்லேஜ் வைபை நீங்க என்ஜாய் பண்ணணும்னா இங்க நீங்க YMCA கிரவுண்ட்ல இருக்க ஒரு செம்மொழின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஈவென்ட் நடக்குது. இந்த ஈவென்ட் வேற லெவல் மாசம் நடக்குது. ஏகப்பட்ட ஃபுட் மட்டும் கிடையாது, இங்க அனிமல்ஸ் நிறைய குதிரை, யானை இல்ல, குதிரை, மாடுன்னு சொல்லிட்டு நிறைய அனிமல்ஸ் அண்ட் வில்லேஜ் வைபை நீங்க பெர்ஃபெக்ட்டா என்ஜாய் பண்ணணும். நிறைய வகையா சாப்பிடணும், அதுக்கப்புறமா நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா கிளம்பி இங்க வந்துருங்க. வேற லெவல்ல மாசா என்ஜாய் பண்ணலாம். சோ வாங்க, என்னென்ன பண்ணலாம், என்னென்ன இருக்கு, என்ன சாப்பிடலான்னு எல்லாமே இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது UK Explore Bites with me கிருஷ்ணா. வாங்க ஜாலியா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சென்னையில இப்படி ஒரு மாபெரும் திருவிழாவை நம்ம பார்த்திருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே வண்டர்ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க. 200+ ஸ்டால்ஸுமே இங்க இருந்துச்சு. நம்ம இப்போ டைரக்டா இங்க இருக்க கேட்டல்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். அப்புறமா வந்து இந்த ஸ்டால்ஸ் எல்லாம் உங்களுக்கு டீடைலா காட்டுறேன். புல்லக்காட் சைட்லாம் போறதுக்கு தனியாவே இங்க ஒரு பாத்தை செட் பண்ணிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளவு மாசா இருந்துச்சு. உள்ள வந்தோடனே ஒரு கிராமத்து செட்டப்பை நீங்க அப்படியே ஃபீல் பண்ணலாம். சின்ன தோரணையில இருந்து லைட்ஸ்ன்னு வேற லெவல்ல இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இங்க நிறைய கேம்ஸ், ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு. ஒவ்வொரு வாட்டி திருவிழால இளவட்ட கல் தூக்குறது, உரி அடிக்கிறது, ஸ்லோ சைக்கிளிங் ரேஸ்ன்னு ஏகப்பட்ட கேம்ஸ் எல்லாமே இருக்கும். இங்க எல்லாமே ஒரே இடத்துல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, பல கலைகளையும் நம்மளால கத்துக்க முடியும். ஆர்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஒரு நெசவு பண்றதுல இருந்து எல்லாமே நம்மளே கத்துக்க முடியும். வாங்க உங்களை வாடிவாசலுக்குள்ள ஜாலியா கூட்டிட்டு போறேன்.
என்டர் ஆனோடனே நீங்க நிறைய வகையான குதிரைகள் எல்லாம் பார்க்கலாம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க பாதி குதிரையோட பிரீட்ஸ் எல்லாமே அழிஞ்சிட்டே வருது. ஸோ இவங்க அதெல்லாமே காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்பவே அரிய வகையான பிரீட்ஸ் எல்லாமே நீங்க இங்க பார்க்க முடியும். யூஸ்வலா வீக்கெண்ட் ஆனா OMR அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஃபார்முக்கு எல்லாம் போவோம்ல, இங்க வந்து பாருங்க மொத்த ஃபார்ம் செட்டப்பே இங்க பண்ணிருக்காங்க. ஒரே இடத்துல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நம்ம பார்க்க முடியும். இவன் தான் நம்ம தங்கம். எப்படி வேற லெவல்ல இருக்காரா? இங்க ஒவ்வொரு மாடுமே ஒவ்வொரு வெரைட்டி அண்ட் ஒவ்வொரு பேர் கூட வச்சிருக்காங்க. அவ்வளவு செல்லமா ஒவ்வொருத்தவங்க செமையா வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இங்க வளர்க்குறவங்க எல்லாரும் காசுக்காக வளர்க்கறதே கிடையாது. அந்த பிரீடை சேவ் பண்ணோன்னே நிறைய பேர் வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. இங்க நம்ம மாடு மட்டும் தான் இருக்கான்னா கண்டிப்பா இல்ல. அடுத்து நம்ம கழுதை குட்டியை பார்க்க போறோம். ஆமாங்க, டாங்கி குட்டி செம்ம அழகா கியூட்டா இருந்துச்சு. இந்த டாங்கி குட்டி நல்லா புசு புசுன்னு இருந்துச்சு. பார்க்கவே செம்ம கியூட்டா இருந்தது. இங்க கடா வெரைட்டிஸ் கூட நீங்க பார்க்கலாம். கோவக்கார கடா சண்டை எல்லாம் பார்த்திருக்கீங்களா? விஜய் டிவில லேட்டஸ்டா ஓடிட்டு இருக்க பொன்னி சீரியல் யாராச்சும் பாத்திருக்கீங்களா? பொன்னி சீரியலோட ஹீரோ சப்ரினா இந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ஏகப்பட்ட விஜய் டிவி ஆக்டர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரையும் கூட இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். YMCA நந்தனம்ல இந்த ஈவென்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. per head 150 rupees சார்ஜ் பண்றாங்க. டிக்கெட்ஸ் நீங்க லைவாவும் வந்து வாங்கிக்கலாம், இல்லனா Paytm இன்சைடர்ஸ்லயும் நீங்க வாங்கிக்கலாம். எப்படி புக் பண்ணலாம்ன்ற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சீரியஸா 150 rupeesக்கு இது அவ்வளோ வர்த்னு சொல்லலாம். இங்க குட்டி பசங்க அனிமல்ஸை தொட்டு ஃபீல் பண்ண கூட முடியும். அவ்வளோ ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. நீங்க அவங்க காட்டுற மாதிரி ஒரு அணில் வெரைட்டி எல்லாம் பாத்திருக்கீங்களா? அந்த அணில் கொஞ்சம் பறக்கிற மாதிரி செய்யுமா? ஆமா, அது லைட்டா பேட் மாதிரி இருக்கனால லைட்டா போய் பறக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அணிலோட பேர் உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இங்க அணில், ராட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்க முடியும். ராபிட்ஸ் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டி சைஸ்ல இருந்தே நம்ம பார்க்க முடிஞ்சது. குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே இடத்துல அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பாங்க, செமையா விளையாடுவாங்க. இந்த ஏரியா கம்ப்ளீட்டா கிட்ஸ்க்காக விட்ட மாதிரி அவ்வளோ கிட்ஸ் இருந்தாங்க. டிவில கார்ட்டூன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரேட் வந்து ஒரு வீல்ல ஓட்டுற மாதிரி காட்டுவாங்க இல்லையா? நிஜமால ரியல் டைம்ல ரேட்ஸ் அந்த மாதிரி ஓடுமா அப்படிலாம் சொல்லி நான் நிறைய நேரம் யோசிச்சிருக்கேன். பட் இங்க நாங்க லைவா பார்த்தோம். இந்த குட்டி ரேட்ஸ் ரெண்டுமே இந்த வீல சூப்பரா சுத்திட்டு இருந்துச்சு. பார்க்கவே செம்ம கியூட்டா இருந்தது. இவங்களோட அட்ராசிட்டிஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளே பத்தாது. சோ இந்த ஈவென்ட்டோட டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் 10 AM இருந்து ஈவினிங் 9 PM வரைக்குமே இருக்கு. சீரியஸா சொல்லணும்னா 150 rupeesக்கு ரொம்பவே வர்த்தா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இங்க நம்ம நாட்டு நாய் வகைகள் எல்லாமே நம்ம பார்க்க முடிஞ்சது. ரொம்பவே சூப்பரா எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும், நிறைய விஷயத்த இவங்க ஷேர் பண்ணாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட क्वेश्चंस எல்லாம் இருந்துச்சுன்னா இவங்க கிட்ட கேட்டுக்கணும், நீங்க தெரிஞ்சுக்கலாம். YMCA நந்தனம் மார்னிங் 10 AM இருந்து ஈவினிங் 9 PM வரைக்குமே இங்க நீங்க பார்க்கலாம். அன்பார்ச்சுனேட்லி இந்த ஈவென்ட் 3 நாள் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. செப்டம்பர் 27, 28, 29. சோ இந்த 3 நாள்ல கண்டிப்பா போய் பாத்துருங்க. ஆல்ரெடி 2 நாள் போயாச்சு. சோ இன்னைக்கு கண்டிப்பா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இங்க போயிட்டு வந்தோம்னா எங்க தாத்தா பாட்டி ஊருக்கு எல்லாம் போனோம் அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு அப்படின்னு நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். அவ்வளவு ரொம்பவே வர்த்தா தான் இருந்தது. அண்ட் முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஃபேமிலியோட இல்ல குட்டி கிட்ஸோட போங்க, அது வைப் வேற லெவல்ல இருக்கும். மாட்டு வண்டி ரைடு, குதிரை வண்டி ரைடுன்னு சொல்லிட்டு எல்லா ரைடுமே நீங்க செமையா வைப் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். சீரியஸா ரொம்பவே ஆர்கனைஸ்டா எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லா கேம்ஸ்க்குமே டோக்கன் வாங்கி ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். என்ட்ரி ஃபீஸ் 150 rupees அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உள்ள நீங்க ஏதாச்சும் கார்ட் ரைட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா அதுக்கெல்லாம் நீங்க தனியா பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல, இங்க கேம்ஸும் இருக்கு. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த டான்ஸ்க்கு பேரு வேடர் ஆட்டம். காட்டுல எப்படி ஒரு வேடர் சர்வை பண்ணிக்கிறதுக்காக வேட்டையாடுவாங்க, எப்படி வாழ்வாங்கன்றத ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு டான்ஸ். இந்த டான்ஸ்ல இவங்க ஆடுற ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒரு கால்குலேட்டிவா தான் இருக்கும்.
ஒரு சில கால்குலேஷன்ல இந்த ஸ்டெப்ஸ்ல ஆடுறாங்க. ஒரு வகையான பழங்குடி மக்களே வந்து ஆடின ஒரு டான்ஸ் தான் இது. இந்த கலைகள்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு. நம்ம மோஸ்டா பொங்கல் திருவிழா அந்த மாதிரி தான் இந்த மாதிரி உரியடி எல்லாம் பார்த்திருப்போம். இங்க நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். 2 மலையாட்டோட சண்டை, ஒரு குட்டி கியூட்டான சண்டையை நம்ம பார்க்க முடியுது. இவங்க தான் அது. ரொம்பவே டெரரா இருந்தாங்க பார்க்க. ஹேர் ஸ்டைலுமே செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஓலி எல்லாம் கொண்டாடிய நம்ம ஆடு. இங்க இருந்த ஒரு அனிமல்ஸுமே அவங்க ஒவ்வொரு பார்ட்ஸா அவங்க பிரிச்சு தனித்தனியா வச்சிருந்தாங்க. இதுவுமே செம்ம ஆர்கனைஸ்டா இருந்துச்சு. இங்க ஆக்டிவிட்டிஸ்லாம் பாத்தீங்கன்னா பாட்ரி மேக்கிங்லாம் கூட இருந்துச்சு. நம்மளுக்கு பிடிச்ச ஒரு அழகான பானை கூட செய்ய முடியும். நம்மளுக்கு மண்ணோட கனெக்ஷன் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மாதிரி எல்லாம் மண்லலாம் நம்ம இறங்கி விளையாடுறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த கலைகளை புக்ஸ்ல மட்டும் பார்க்காம நம்மளும் கத்துக்கிறதுல ரொம்பவே ஈடுபாட்டு காட்டணும் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் இவங்க வச்சிருக்கிறது ரொம்பவே நல்ல ஆப்ஷன்ஸா இருந்துச்சு. நம்ம சின்ன வயசுல சாக்கு ரேஸ் எல்லாம் போயிருப்போம் இல்லையா, அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் இப்போ ரொம்பவே மறைஞ்சு போச்சு. அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் கூட நடந்துச்சு. இருந்த சப்ரிநாத் அவங்க செம்ம ஜோவியலா செமையா வைப் பண்ணி நல்லா பேசிட்டு இருந்தாங்க. டைம் போனதே தெரியலன்னு தான் சொல்லணும். அண்ட் ரொம்ப 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 இன்டராக்டிவா இருந்துச்சு. வச்சு இதுக்கு ஒரு லாக் அடிச்சுனா முடிஞ்சு போச்சுடா. ஓகேவா? ஆஹா இதெல்லாம் பார்த்ததே இல்லையேமா. கேர்ள்ஸ் மட்டும் தண்ணி கூட இல்ல, பாய்ஸுமே தண்ணி கூடலாம் எடுத்தாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இங்க 200+ ஸ்டால்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் நம்ம தமிழ்நாட்டுல இருக்க ஏகப்பட்ட ஃபுட் வெரைட்டிஸுமே நம்ம இங்க பார்க்க முடியும். நல்லா சாப்பிட்டு வைப் பண்ற மாதிரி இருந்தது. பின்ன இந்த மாதிரி பயங்கரமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணா பசிக்கும் இல்ல, பசிக்கும் போது நல்லா சாப்பிடணும் இல்லையா. சோ நல்ல வகை வகையா டேஸ்டா யம்மியா சாப்பிடலாம். இங்க அவ்வளோ வெரைட்டிஸ் உங்களுக்கு இருந்துச்சு. சோ ஆப்ஷன்ஸ்க்கு பஞ்சமே இல்லை. சுட சுட பருத்தி பால். நீங்க எவ்வளவு ஸ்லோவா ஓடுறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்டா உங்களுக்கு gift கிடைச்சிரும். நான் ஒரு பக்கம் வீடியோ எடுத்திருந்தாலும் இன்னொரு பக்கம் பருத்தி பால் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே அடிச்சு தள்ளி நாக் அவுட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டால்ஸ்ல இயற்கை உணவு சார்ந்தே நிறைய டிஷ்ஷஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. புக்ஸ்ல எல்லாம் காட்டி உரல் இதுதான் சொல்லாம இங்க நீங்க வந்தீங்கன்னா லைவாவே காட்டலாம். பம்பரம் கூட விடலாம். இதுக்குள்ள ஒரு 90s கிட் கண்டிப்பா தூங்கிட்டு இருப்பான். அவனுக்கு இதெல்லாமே பிடிக்கும். சோ அவனை கண்டிப்பா இங்க கூட்டிட்டு வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுருங்க. இந்த கேஜெட்ஸ் எல்லாம் அப்படியே மறந்து போயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரீகேப் பண்ற மாதிரி இருந்து எப்படி நெசவு பண்ணணும்ன்றது கூட நம்மளுக்கு சொல்லி கொடுத்து பண்ண வச்சாங்க. திருவிழானா இந்த மாதிரி அழகான ராட்னம் எல்லாம் இல்லாம எப்படி ஏகப்பட்ட ராட்னங்கள் கூட நீங்க பார்க்கலாம். அப்படியே பழைய மெமரிஸ கொண்டு வந்து குவிச்ச மாதிரி இருந்தது. இது நீங்க நேர்ல பார்க்கும்போது அந்த வைப் ரொம்ப ரொம்ப பெருசாவும் சூப்பராகவும் இருந்துச்சு. ஏன்னா 200+ ஸ்டால்ஸ் எல்லாமே நம்மளால காட்ட முடியாது. அதே போல இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டிஸுமே உங்களுக்கு டீட்டெயிலா காட்ட முடியாது. ஸோ நீங்க நேர்ல போய் பாருங்க, கண்டிப்பா நீங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. பந்தெறிதல், பால் ஷூட்டிங் கேம்ஸ் அந்த மாதிரி நிறைய கேம்ஸுமே இங்க இருக்கு. அண்ட் இந்த கேம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. தேங்காவை கடைசி வரைக்கும் நம்ம ஒரு லூப்ல இருந்து இன்னொரு லூப் கொண்டு வந்துட்டே இருக்கணும். கை மாத்தி மாத்தி கொண்டு வரணும். அதே நேரத்துல கீழே விழக்கூடாது. சின்ன வயசுல நீங்க உண்டிகோல்லாம் விளையாடி இருக்கீங்களா? அது எப்படி விளையாடணும்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த கேம்ஸ் எல்லாம் கூட இங்க இருந்துச்சு. பானைய உடைக்கிறதும் ஒரு கேம் தான். இங்க ஏகப்பட்ட கேம்ஸ் நம்ம பார்க்காதது கூட இருந்தது. பை தி வே, நீங்க இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை ஜாலியா ரசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்படியே ஒரு லைக்க போட்டீங்கன்னா உங்களை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோ சீக்கிரமா கொண்டு போய் சேர்க்கவும் முடியும். அது மட்டும் இல்ல, நம்ம சேனல்ல ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் அண்ட் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏகப்பட்ட DIYs, ரெஸ்டாரண்ட்ஸ், ஈவன் நம்ம ட்ரெண்டிங்கான ஃபுட்ஸ் எல்லாமே செஞ்சு கூட பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்ப்ளோரிங் விஷயத்தை என் கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எங்க ஊர் எப்படி இருக்கோ தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க உங்க கிராமத்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி எங்க ஊர்லயும் இதெல்லாமே இருக்குன்னு சொல்லி வேற லெவல்ல வைப் பண்ணுங்க. அவங்களையும் கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்க நம்ம காதல் காளைகள் இப்ப இங்க ரவுண்ட் வர போகுது. அதனால ஒரு பெரிய கைத்தட்டல்
இன்னும் இந்த இந்த கல்ல தூக்கி கல்யாணம் பண்றாங்க, ரெடியா காத்துட்டு இருக்காங்க. அப்ப இளம் காளைகள்லாம் கல்ல தூக்குறதுக்கு ரெடியா இருக்கு. நீங்க தூக்கி முடிச்சது எங்களோட சீரும் ஜல்லிக்கட்டு காளைகள் அனைத்து இங்க வாக்கு நடக்கு. என்ன பாப்பா? ரைட் மாமா. நீங்க கல்ல தூக்குறோம், பொண்ணு கல்யாணம் பண்ணி பாக்குறோம். கவலையே படாத. சும்மா டோக்கன் நம்பர் அப்பா. யார் ரைட் ஸ்கீட்ல கல்யாணம் ஆகாம இருக்கவங்க வாங்கப்பா, இளவட்ட கல்ல தூக்குங்கப்பா. யார் வரீங்க? அண்ணே ரெட் செட் வாங்கண்ணே. அதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் காத்துட்டு இருக்காரு. அவங்க வைஃப் கூட வந்திருக்காரு அவரு. அண்ணன் ரெடி. ஈவென்ட் நடத்துறவர் நினைக்கிறேன். இத வந்து சுமந்தாதான் வாழ்க்கை ஃபுல்லா ஒரு பெண்ணை நீ சுமக்க முடியும்னு. இத சுமந்தாதான்டா உனக்கு சமந்தா. ஓகே சமந்தாவது அண்ணே அசால்ட் மச்சாரே. எனக்கு தெரிஞ்சு ஒரு 60,000 இவரு சமந்தா ஏன் பண்ணல, அதை விட பெருசா ஏன் பண்றாரு. அண்ணனுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துறோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. விஜயகுமார்னா சும்மாவா? வேற மாதிரி வேற மாதிரி. எத்தனை வாட்டி தூக்கணும் ஒரு கல்யாணம் தான். ஒரு பொண்ணுதான் விஜயகுமார். எந்த மாதிரி பொண்ணு சொல்லு. நம்ம அழகுக்கு நம்ம அறிவுக்கு கண்டிப்பா பொண்ணு கிடைக்காது. தூக்கிட்டாங்க எனக்கு தலைவெல்லாம் பாதிப்பா. நமக்கு என்னென்ன சின்ன கல்யாணம் தூக்கத்து முன்னாடி எல்லாரும் கை தட்டினா அவர் தூக்குவாரு. எப்படின்னாலும் முடியாது. சும்மா ஒரு பவர் அவங்க நிக்கிறவங்களுக்கு வாங்க முடியாதுங்களா? இது யாரெல்லாம் தூக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க டோக்கன் ஒரு கை தட்டல கொடுத்துருங்க. யோசிக்கிறாரு பண்ணலாம். புரியுது புரியுது. ப்ராப்பரா மேரேஜ் பண்ணிருக்காரு அவர்தான். ரொம்ப என்ன பண்ணீங்க? சூப்பர் சூப்பர் சூப்பர். இளவட்ட கல்லு பசங்க மட்டும் தான் தூக்கணுமா, ஏன் பொண்ணுங்க தூக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி இங்க ஒரு கேர்ள்ஸ் கூட தூக்கி இருந்தாங்க. அவங்க தூக்குறது பார்க்க ஈஸியா இருக்கும். அது 65 கிலோ அந்த கல்லு. கமான் காவியா, உங்களால முடியும். சூப்பர். இளவட்ட கல்லு தூக்குறதுல இருந்து உரி அடிக்கிறதுல இருந்து நிறைய ஆர்ட்ஸ் கத்துக்கிறதுல இருந்து நிறைய விஷயத்த இங்க நீங்க பண்ணலாம். ஆட்டுக்கல்லு, அம்மிக்கல்லு, உரலு இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணுன்றதையும் நீங்க கத்துக்கலாம். ஏகப்பட்ட கலையும் கலை சார்ந்த எல்லா விஷயத்தையும் இங்க சூப்பரா ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. பார்க்க ஜைஜாண்டிக்கா இருக்க இந்த டாக் செம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியா சூப்பரா வளர்த்திருந்தாங்க. ஜல்லிக்கட்டு காளைகளோட அழகான ரேம்ப் வாக்னு ஏகப்பட்ட விஷயத்த நம்ம இங்க ரசிக்க முடிஞ்சது. சீரியஸா இதுக்காக பயங்கர மெனக்கெட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இங்க செட்ல இருந்து எல்லாமே அவ்வளவு சூப்பரா போட்டிருந்தாங்க. ஊர்ல ஃபங்க்ஷன்னா கொழா கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபீல் எல்லாமே இங்க நீங்க வரும்போது பார்க்க முடியும். ஊர்ல இந்த மாதிரி முட்டாய் எல்லாம் விற்பாங்க, நீங்க பாத்திருக்கீங்களா? கையில வாட்ச் எல்லாம் பண்ணி விடுவாங்க, அதெல்லாம் கூட இங்க பார்க்க முடிஞ்சது. யார் இதை பயங்கரமா என்ஜாய் பண்றாங்களோ இல்லையோ, குட்டீஸ்லாம் செம்ம பயங்கரமா ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, கச்சேரி, பொம்மலாட்டம் இது எல்லாமே கூட நம்ம பார்க்க முடியும் இங்க. திருவிழானா ஒன் ஆஃப் த முக்கியமான கேம்ன்ற தக் ஆஃப் வார் கூட நம்ம இங்க பார்க்க முடிஞ்சது. இயற்கை விவசாயத்தோட முக்கியத்துவத்தை இங்க உணர்த்துற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. லைட்டா வயிறு கொஞ்சம் பசிச்சது, ஸோ குட்டியா ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். சேலம் தட்டுக்கடை தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். நான் ஒரு சீஸ் தட்டுவடை தான் வாங்கியிருந்தேன், ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நீங்க போனீங்கன்னாலும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெஜிடபிள் ஆயில்னா அது என்ன சோர்ஸ் எங்கிருந்து வருது? திருப்பதில எடிபிள் இல்லாத நான் எடிபிள் அப்ப நமக்கு தெரியணும்ல. ஆனா நம்ம மண்டையை கழுவி இருக்காங்க. இங்க நம்ம பார்த்த ஒரு சில ஸ்டால்ஸ் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படிப்பட்ட சவுண்ட் மேக் பண்ணுன்ற ஒரு ஸ்டால் தான் இது. ரொம்பவே அழகா வாசிச்சுட்டு இருந்தாங்க. பாரம்பரிய விதைகள்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா இங்க வாங்குங்க. நிறைய பாரம்பரிய விதைகள் எல்லாமே இவங்க வச்சிருந்தாங்க.
இவங்க கிட்ட ஆன்லைன் ஷாப்பிங்ல கூட நீங்க விதையெல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஸ்டால் ரொம்பவே யூனிக்கா இருந்துச்சு. கொட்டாங்குச்சியை வச்சு ஏகப்பட்ட விஷயத்த செஞ்சிருந்தாங்க. இந்த மாதிரி யூனிக்கான பிளான்டர்ஸ்ல இருந்து ஒரு செயின் டாலர்ஸ்ல செஞ்சிருந்தாங்க. அண்ட் ஒயிட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அது தேங்காயிலே செஞ்சிருந்தாங்க. இவங்க கார் பண்ணியிருந்த அந்த டிசைன்லாம் பார்க்கவே ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. செயின் டாலர்ஸ் மட்டும் கிடையாது, இவங்க கம்பல்லாம் கூட பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்க பிளான்டர்ஸ்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்டா யூனிக்கா இருந்துச்சு. ஈவன் பிரஷஸ், கரண்டி எல்லாமே கூட இருந்தது. இந்த கரண்டி பார்த்தோன்னா எனக்கு எது ஞாபகம் வருதோ இல்லையோ, பறவை முனியமா அவங்களோட சமையல் பார்த்துருக்கீங்களா, அந்த சமையல்ல இந்த மாதிரி ஒரு கரண்டி வரும். அது எனக்கு ரொம்பவே ரிஜிஸ்டரான ஒரு விஷயம். ஸோ அதை பார்த்த மாதிரி இருந்துச்சு. நேச்சர் லவர்ஸ்க்காகவே இந்த திருவிழா செஞ்சிருக்க மாதிரி அவ்வளோ நேச்சர் அண்ட் நேச்சர் சார்ந்த விஷயத்த நிறைய வச்சிருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு ஆர்கானிக் ரைஸ்லாம் வாங்க போகணும்னு வச்சுக்கோங்க, நிறைய அரிசி நம்ம எதிர்பார்க்கறது கிடைக்கவே கிடைக்காது. மாப்பிள சம்பா, தூயமல்லி, இந்த மாதிரி எல்லா அரிசியுமே இங்க நம்ம பார்க்க முடிஞ்சது. ஒவ்வொரு ஸ்பெஷலைஸ்டான ஏரியாஸ்ல இருந்து கல்டிவேட் பண்ணி இவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நாட்டு மருந்து கடையில சொல்லி வச்சு கிடைக்கிற எல்லா பொருளும் இவங்க கிட்ட சூப்பரா பார்க்க முடியுது, அதுவும் ஃப்ரெஷ்ஷாவே. இந்த ஒவ்வொரு அரிசியும் எப்படி சமைக்கணும், என்ன மாதிரி ப்ரொபோர்ஷன்ல ஆட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் அவ்வளவு கிளியரா போட்டிருந்தாங்க. முக்கியமா கஞ்சி எல்லாம் செய்யறதுக்கு கஞ்சி பவுடர் எல்லாம் செய்வோம் இல்லையா, அப்போ இந்த மாதிரி அரிசி எல்லாமே நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ இதெல்லாம் கிடைக்காது. நிறைய நேரத்துல வந்து ஒரு சில அரிசியெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். இங்க நம்ம எல்லாமே ஒரே இடத்துல வாங்க முடிஞ்சது. ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு சாப்பாட்டுல ஒவ்வொரு ஃபிளேவர்ஸை ஆட் பண்ணும். கரெக்டான அரிசி கரெக்டான ஃபுட்ல போடும்போது அந்த டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். சீரியஸா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு குட்டி டிராபேக் என்ன பார்த்தேன்னா, இந்த ஷாப்பிங் எல்லாம் கடைசியா வச்சிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல வச்சுட்டாங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் தூக்கிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு கொண்டு போறதுக்குள்ளேயே நம்மளால ஃபுல்லா வைப் பண்ண முடியல. அது கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. ஸோ அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் அரிசி தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா இவங்களை ரீச் அவுட் பண்ணுங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. பரம்பரா சோல்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ்ன்னு சொல்ற இந்த ஸ்டால் ரொம்பவே யூனிக்கா இருந்தது. இங்க தோல் சார்ந்த நிறைய இசை கருவியெல்லாம் வச்சிருந்தாங்க. பறை அடிச்சு பார்த்துருப்பீங்க. அந்த பறை எப்படி இருக்கு, அயன் பறையெல்லாம் எப்படி இருக்குன்றதெல்லாம் தெரியணும்னா இங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இங்க அவ்வளோ யூனிக்கான பீசஸ்லாம் வச்சிருந்தாங்க. ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நம்ம கண்டிப்பா மூவிஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம். பட் அதை ரியல் டைம்லயே நம்ம பார்க்க முடிஞ்சது, தொட்டு ஃபீல் பண்ணியும் பார்க்க முடிஞ்சது. அதுல குட்டி குட்டி சவுண்டையும் நம்மளால மேக் பண்ண முடிஞ்சது. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் என்ன, அதோட பேர் என்ன, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டிஸ்பிளே போர்டை பார்த்தே நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். இல்ல மியூசிக்லாம் போடுவாங்களா, அதெல்லாம் எப்படி இருக்கும், அதை தொட்டு பார்க்கணும்னா ரொம்ப நாளா ஆசை இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி நான் நல்லா ஜாலியா அதை விளையாடி பார்த்தேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்க கண்டிப்பா இங்க பார்க்கலாம். யூஸ் பண்ற மாதிரி ரொம்பவே யூனிக்கான மியூசிக்ஸ் எல்லாமே நம்ம இங்க பண்ண முடியும். இந்த மாதிரி மழை பெய்யுற மாதிரி, நடக்கிற மாதிரி, கலங்க மாதிரி சின்ன சின்ன சவுண்ட்ஸ், இது எல்லாமே இங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்க முடியும். இங்க நம்ம தஞ்சாவூர் பொம்மை, தாஞ்சூர் பெயிண்டிங் எல்லாமே பார்க்க முடிஞ்சது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் நீங்க ஜாலியா போய் வைப் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் தான் இது. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாத்துருங்க. ஒரு வேலை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல, நம்ம யூகே எக்ஸ்போ பாய்ஸ்ல நீங்க இதெல்லாம் ஜாலியா டிஜிட்டலாவே என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் ஒரு சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோல பார்க்கலாம். டாடா பாய். அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் மறந்துடாதீங்க.